ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 54. அன்னைக்கு ராத்திரி ஆல மரத்தடியில தங்கிட்டு விடியற்காலம் வரை அங்கிருந்து எல்லாரும் கிளம்பினார். காட்டுக்குள்ள நுழைஞ்சு கங்கையும் யமுனையும் சேரும் இடமான பிரயாகையை நோக்கி போய் பல தேசங்களையும் அதுவரையில் பார்த்தே இருக்காத பல அபூர்வமான வஸ்துக்களையும் பார்த்துட்டே போறார். அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அவளை உபச்சாரம் பண்றா. மாலை வரைக்கும் மெதுவா நடந்து போயிட்டே இருக்கா. அப்போ ராமன் சொல்றார், லக்ஷ்மணா, பிரயாகையை சுற்றிலும் இருக்கக்கூடிய புகை ஆகாசம் வரை பரவி இருக்கிறத பாரு. அது ஹோம புகையாகத்தான் இருக்கணும். இங்க யாரோ ஒரு ரிஷி இருக்காருன்னு எனக்கு தோணுறது. இரண்டு பிரவாகங்கள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தா ஏற்படக்கூடிய பெரிய சப்தம் உனக்கு கேட்கறதா? அதனால யமுனையும் கங்கையும் சேரும் இடத்திற்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஸ்தமிக்கும் வரை நடந்து வந்து பொதுவா பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு அங்கே வந்து சேர்ந்தார். அங்க இருக்கக்கூடிய மிருகங்களும் பட்சிகளும் புது மனுஷால பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறது. சாயங்காலம் அக்னிஹோத்திர வேளையாக இருக்கிறதால அது முடியும் வரையில ஆசிரமத்துக்கு வெளியில நிக்கிறா. அவளை பார்த்த சிஷ்யன் ஒருவன் இவாள்லாம் வந்திருக்கிறத பத்தி உள்ளே போய் சொல்றான். அவருடைய அனுமதியினால ஆசிரமத்துக்குள்ள போறா. பரத்வாஜர் அங்க சிஷ்யர்களோட இருக்கிறத இவாள்லாம் பார்க்கறா. சதா பகவானுடைய சரணத்தையே நாடி இருக்கும் மனசு உள்ளவரான தபோபலத்தினால் 3 காலங்களையும் அறிந்த அந்த மகாத்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ராமன் சொல்றார், சுவாமி, நாங்கள் தசரத சக்கரவர்த்தியினுடைய புத்திரர்கள். நான் தான் ராமன், இவன் லக்ஷ்மணன், இவள் ஜனகராஜனுடைய புத்திரி, என்னோட மனைவி, மகா பதிவிரத்தை. இவளுடைய பேரு சீதை. தானும் என்னோட வசிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கா. லக்ஷ்மணன் என்கிட்ட மிகுந்த பிரீதி வச்சிருக்கிறதால என் பிதா என்னை காட்டுக்கு போக சொன்ன போது இவனும் விரும்பி என்னோட வந்திருக்கான். அப்பாவினுடைய ஆணைப்படி நாங்கள் வனத்துல இருந்துட்டு பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு பிசுர்வாக்கிய பரிபாலன தர்மத்தை அனுஷ்டிக்க உத்தேசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றார். பரத்வாஜர் அதை கேட்டு அவளுக்கு அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து அதித்தி பூஜை எல்லாம் செஞ்சு ஆகாரத்துக்கு வேண்டியவைகளை எல்லாம் கொடுத்து படுத்துக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுக்கிறார். அந்த ரிஷி க்ஷேமமா எல்லாரும் வந்து சேர்ந்தேளா அப்படின்னு க்ஷேம லாபங்களை விசாரிக்கிறார். தங்களுடைய அனுகிரகத்தால சௌக்கியமா வந்தோம் அப்படின்னு அவ சொல்ல அவர் கொடுத்த ஆசனத்துல அவள்லாம் உட்கார்ந்துக்கிறார். அப்போ மகரிஷி சொல்றார், ராமா, இந்திரியங்களுக்கு எட்டாத உன்னை என்னுடைய ஹிருதயத்துல நான் சதா தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை காலம் கழிச்சு உன்னை இந்த ஆசிரமத்துல என்னால தரிசிக்க முடிஞ்சது. என்னோட பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்றது? உன்னை எந்த காரணமும் இல்லாமல் தசரதர் காட்டுக்கு துரத்தின சமாச்சாரம் என் காதுல விழுந்தது. கங்கையும் யமுனையும் சேரக்கூடிய இந்த இடம் ஒரு புனிதமான ஸ்தலம். ஜனக்கூட்டம் ரொம்ப கிடையாது, பார்க்க அழகா இருக்கும். நீ இங்கே தாராளமா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ராமன் சொல்றார், சுவாமி, இது அயோத்திக்கு பக்கத்திலேயே இருக்கு. அயோத்தி ஜனங்கள் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே வந்துடுவா. அதனால எனக்கு இங்கே இருக்கிறதுல அவ்வளவு இஷ்டம் இல்லை. இந்த சீதை சந்தோஷமாக இருக்கக்கூடிய வேற ஒரு ஆசிரமத்தை பார்த்துட்டுதான் நாம் போகணும். அங்கே மற்ற ஜனங்களுடைய போக்குவரத்து ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்றார். அப்போ பரத்வாஜர் சொல்றார், இங்கேருந்து கொஞ்ச தொலைவுல சித்திரக்கூடம் அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அது கந்தமாதன பர்வதம் போல இருக்கும். மகரிஷிகள் வசிக்கிற இடம். அது புண்ணியமான ஸ்தலம். அது பார்க்க அழகா இருக்கும். வானரங்களும் கரடிகளும் அங்கே ரொம்பவும் ஜாஸ்தி. இந்த மலை சிகரங்கள் எதுவரைக்கும் தெரியறதோ அதுவரையில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு புண்ணியம் வளர்ந்துட்டே இருக்கு. பாபம் செய்யறதுல அவளுடைய மனசு போறதே இல்லை. அங்க பல ரிஷிகள் ரொம்ப நாளா கடுமையான தபஸ் பண்ணிண்டு ஸ்தூல சரீரத்தோட சொர்க்கத்திற்கு போயிருக்கா. அது ஏகாந்தமான இடம். அங்கே தங்கலாம். இஷ்டம் இருந்தா இங்க கூட நீங்க இருக்கலாம் அப்படின்னு பலவிதமான உபச்சாரங்களால அவளெல்லாம் சந்தோஷப்படுத்துறார். அவர் தர்மங்களை எல்லாம் நன்னா தெரிஞ்சின்றவர்.
ராமனிடத்துல ரொம்ப பக்தி உடையவர். புண்ணிய கதைகளை எல்லாம் பேசிண்டு அந்த இரவை அங்கேயே கழிச்சுட்டு மறுநாள் கார்த்தால பரத்வாஜர் கிட்டக்க, சுவாமி, நேத்தி ராத்திரி இங்க ரொம்ப சௌக்கியமா நாங்க தங்கி இருந்தோம். இனிமேல் நீங்கள் சொன்ன அந்த இடத்திற்கு போக நீங்க எங்களுக்கு உத்தரவு தரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரத்வாஜர் சொல்றார், தேன், பழம், கிழங்குகள் எல்லாம் நிறைந்த இந்த சித்திரகூட மலைக்கு நீங்க போங்கோ. அது நீங்க இருக்கிறதுக்கு ஒரு சரியான இடம்தான். அங்க சோலைகளும் மயில்களும் மான்களும் யானைகளும் பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கும். அங்க மலைச்சாரல், பள்ளத்தாக்கு, காட்டாறு, சிட்டுக்குருவி இவைகளினுடைய சப்தத்தை பார்த்து நீங்க ரசிச்சுண்டு அங்கே ஆனந்தமா இருங்கோ அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொல்லி இந்த 54வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 55வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.